நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். காமிக்ஸ் படித்தலின் சிறந்த காலகட்டம் 2000க்கு முன்பா, 2000 வருஷத்துக்கு பின்பா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு. இந்த தலைப்பு வந்து நிறைய தலைப்பின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. இதை ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சவங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்முடைய நண்பர் பூபதி மற்றும் நம்முடைய நண்பர் சீனியர் வாசகர் நண்பர் நம்முடைய ஆர்டி முருகன் அவர்கள் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா தீர்ப்பு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரவுண்ட் அப் பண்ணிட்டேன், எல்லாரையும் கேட்டேன். ஆனா தீர்ப்பு சொல்றதுதான் யாரும் வரல. அதனால வேற வழியே இல்லாம நான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. நான் தீர்ப்பு சொல்லணுங்கிறதுக்கு எந்த அடிப்படையில் தகுதியும் கிடையாது. என்ன தகுதி என்று சொன்னால், தமிழ் காமிக்ஸ் படித்த ஒரு சராசரி வாசகனாக மட்டும்தான் நான் இந்த தீர்ப்பு சொல்ல போறேன். இந்த தீர்ப்பு சொல்றது வந்து எனக்கும் முதல் முறை தான். இதுக்கு முன்பு இந்த ஒரு பட்டிமன்றத்தில் நான் தீர்ப்பு சொன்னது கிடையாது. இது முதல் பட்டிமன்றமாக இருக்கக்கூடும். 2000க்கு முன்பதான காமிக்ஸ், 2000க்கு பின்பதான காமிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன். வாதத்துல சிறந்த வாதம், அந்த வாதத்துல அடிப்படையா பட்டிமன்ற தீர்ப்பு சொல்லலாம். அதை இந்த தீர்ப்பு நான் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, மூன்றாவது ஒரு காரணம் இருக்கு. ரெண்டாவது ஒரு காரணம், மக்களுடைய கரகோஷம், மக்களுடைய அப்ளாஸின் படி தீர்ப்பு சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இது பண்ணது ஃபுல்லாவே ஆன்லைன்ல, இது வாட்ஸ்அப்ல ரொம்ப தனிப்பட்ட முறையில மக்கள் அப்ளாஸ் கொடுக்குறாங்க தான். ஆனா அந்த கரகோஷம் 100 பேர் இருந்த ஒரு கூட்டத்துல, 500 பேர் உள்ள கூட்டத்துல, 1000 பேர் உள்ள கூட்டத்துல அந்த கரகோஷம் கொடுக்குறாங்களா, அதுதான் உண்மையான கரகோஷம். மக்களோட வரவேற்பு, பேச்சாளர் பேசும்போது கிடைக்கிற வரவேற்பு, பேச்சாளர் என்ன சொல்ல போனாலும் சரி அந்த பாயிண்ட் கரகோஷம் பண்ணுவாங்க. அதன்படியே நான் என்ன பண்ண முடியாது, இப்போ நான் தீர்வு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பண்ணது முழுக்கவே வாட்ஸ்அப் குழு மூலமா. மூன்றாவது ஒன்று, நடுவருடைய அனுபவத்தின் அடிப்படையில். என்னுடைய காமிக்ஸ் அனுபவம் கொஞ்சம் தான், ஆனா யாருமே முன்வராத போது நான் என்ன முன்னாடி தள்ளிட்டாங்க. அதனால என்னுடைய காமிக்ஸ் அனுபவத்தை வைத்து, உங்களுடைய வரவேற்பை வைத்து நான் பேச முதல்ல ஒரு குறிப்பை நான் உறுதியா சொல்லிடணும். சிறந்த பேச்சாளர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, 2000க்கு முன்பதான டீமா, 2000க்கு பின்பதான டீமா அப்படின்னு பார்த்தா, 2000க்கு பின்பதான டீம் தான் வந்து வாதத்துல சிறந்த வாதத்தை எடுத்து வைத்தாங்க. ஓகே, இப்போ அவங்க பேசியதை வச்சு நான் வந்து திருப்பி சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கேன். ஏன்னா சொன்னா, நான் மூன்றாவது காரண காரியத்தை அடுக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய சீலியன் பாயிண்ட்ஸா சில பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். அதன் அடிப்படையில இந்த தீர்ப்பு நாம சொல்ல போறோம். சரி, முதலே சொல்லிட்டேன், 2000க்கு முன்பதான டீமா, 2000க்கு முன்பதான டீமா. சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தா, ரன்னர் டீம்ங்கிறத விட இவங்க தான் பெஸ்ட் பேச்சாளர்கள் என்று ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னுடைய பார்வையின் அடிப்படையில் வேற வழியே இல்லாம என்ன வந்து ஒரு வாசகனாகத்தான் தீர்ப்பு சொல்ல போறேன். வேற எந்த ஒரு குவாலிபிகேஷனும் கிடையாது. வாசகனாக 2000க்கு முன்பதாக காமிக் சிறந்த காலகட்டமா, 2000க்கு பின்பதான காமிக் சிறந்த காலகட்டமானு பார்த்தா, முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு புத்தகத்தோட விலை, ராணி காமிக்ஸ் 1 ரூபாய் விலை வைக்கும் போது, நம்முடைய லைன் காமிக்ஸ் 2 ரூபாய் இருக்கு. அது நிறைய, நான் அது வந்து இப்போ வந்து அந்த காலகட்டத்துல ராணி காமிக்ஸா வாங்கிட முடியும். நானே கடைக்கு போயிருக்கேன் 88ஆம் வருஷத்துல. இந்த புக்கெல்லாம் எடுத்து வைக்க நேரம் இல்லை. அந்த காமிக்ஸ் வந்து ராணி காமிக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். பார்த்தா தீபாவளி மலர் டெக்ஸ்டைல் புக் 5 ரூபாய் இருக்கும். 2 ரூபாய் தான் என்கிட்ட இருக்க பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா ரத்தமுத்திரை புக்கு விற்பனை இருக்கு, நான் வாங்க முடியல. இன்னைக்கு வரையும் ரத்தமுத்திரை புக்கை என்னால வாங்க முடியல. சரி, எதுக்கு சொல்றேன்னா, வாங்கும் விலை அப்படி இந்த விலைகள் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு 1 ரூபாய் வித்திருந்தாலும் சரி, 2 ரூபாய் வித்திருந்தாலும் சரி, 2000 ரூபாய் வித்திருந்தாலும் சரி. இப்போ இந்த புக் எடுத்துக்கோங்க, நீதி கவர்னன்ஸ் ஃபைல், இது வந்து 2000 ரூபாய்.
இது வந்த டைம்ல இந்த புக்கோட இந்த புக்கள் வந்து இது வந்து குவாலிட்டி பத்தி நம்ம பேசல. இந்த புக்கோட வந்து காம்படிட் பண்றது ராணி காமிக்ஸ். ராணி காமிக்ஸ் ஒன்னா இருப்பான். ராணி காமிக்ஸ் தரத்துல ராணி காமிக்ஸ் எவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கு ஒரு விலை சொல்லலாம். ஆசிரியர் பேரோட கூட இருக்கு. 2000 ரூபாய் விலை. பட் இது ஃபுல் லென்த் ஒரு ஸ்டோரி. ஃபுல் லென்த் ஸ்டோரி. ஃபுல் லென்த் ஸ்டோரி வித் பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க். சரி, இப்போ முதல்ல நான் சொன்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா 2000க்கு முன்பதான காமிக்ஸ் இருந்த விலை வந்து அதிகபட்சமாக 10 ரூபாய், இல்லை 20 ரூபா, 25 ரூபா, அவ்வளோதான் அந்த விலை. 25 ரூபாங்கிறது நம்முடைய மின்னும் மரணம், என்ன சொல்றது, செஞ்சுரி ஸ்பெஷல், அந்த மாதிரி புத்தகங்கள் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா 20 ரூபா விலை, அதெல்லாம் 10 ரூபா ரொம்ப சாதாரண, அதிகமாக ரொம்ப ரேர் புக்கில் தான் வரும். 10 ரூபா புக்கு தான் அதிகபட்சமாக ரேர் புக். அந்த விலையோட புக்கோட விலையா இருந்தது. அது நம்முடைய வாங்கும் திறனுக்கு ஏற்றதா இருந்தது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் வச்சுப்போமே. 120 ருபீஸ் அப்படின்ற போது அது விலை அதிகம் கிடையாது. அதோடைய உதாரணத்துக்கு என்ன புக்கு தெரியுங்க, இந்த 120 ருபீஸ் அதிகமே கிடையாதுங்க. எது அதிகம் அப்படின்னு சொன்னா புத்தகத்துடைய எண்ணிக்கை அல்ல. புத்தகம் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முத்து காமிக்ஸ் ஒரு 12 புக்கு, லைன் காமிக்ஸ் ஒரு 12 புக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா முத்து காமிக்ஸ் 120 ரூபா ஒரு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைன் காமிக்ஸ் ஒரு 120 ரூபா ஒரு புக்கு சொல்லிட்டு ரொம்பவே கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதிகபட்சமா 2500 ரூபாய் தாண்ட வாய்ப்பு இல்லை. இல்லை 3000 தாண்ட வாய்ப்பு இல்லை, ஸ்பெஷல் புக்கெல்லாம் சேர்த்தா கூட. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னால் கவுண்டிங். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் புக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது கவுண்டிங் அதிகமா இருக்கு. மக்கள் எல்லாரும் வாங்கும் திறன் உடையவர்களா, வாங்கும் திறனை எல்லாரும் உடையவர்களா இல்லை இந்த காலகட்டத்தில். அன்னைக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருந்தது. புக்கு வெளிவந்த பிறகு கூட வைக்கிங் தீம் வந்து என்கிட்ட இருக்கு. இது வந்து இப்போ வந்து வைக்கிங் தீம் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் புக் பிரிண்டும் என்கிட்ட இருந்தது. அந்த புக்கோட 7 நிமிஷம் போயிடுச்சு. அந்த புக்கோடைய வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் பிரிண்டோட தாக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மறக்க முடியாது. எனக்கு தெரிந்த அந்த 6 கலர் பிரிண்டிங் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து 4 கலர் மல்டி கலர் பிரிண்டிங். 4 கலர், அதாவது மல்டி கலர் பிரிண்டிங்னா 4 கலர் தான். எந்த கலர் போட்டாலும் வந்துடும், எந்த கலர் போட்டாலும் வந்துடும். அது மாதிரியான பிரிண்டிங் 4 கலர் தான் ஸ்டாண்டர்ட் மல்டி கலர் பிரிண்டிங். ஸோ இந்த பிரிண்டிங் இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்கு. இந்த புக்கோட ஸ்டாக் அவுட் ஆன புக்கு தான் இது. ஆனால் 89ல கோடை மலராக வந்த வைக்கிங் தீம் மரபுக்கு அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேபுலஸாக இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா கலர்ஸ், 6 கலர் பிரிண்டிங். சிவகாசியோட தரம் வந்து அதில் தெரிஞ்சிருக்கும். அந்த அட்டைப்படம் சிறந்த அட்டை. சரி, ஓகே. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த அன்னைக்கு 5 ரூபாங்கிறது அப்பவே பெரிய விஷயமா இருந்தாலும் நான் அதை வந்து எங்க வாங்கினேன் அப்படின்னு சொன்னா பாதி விலைக்கு ஒரு ரோட்டோட கடையில வாங்கினேன். ஜிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு விசிட் பண்ணினேன், அங்க வாங்கினேன். அங்கதான் வாங்கினேன். 2 ரூபாய் விலை 3 ரூபாய் வரைக்கும் வாங்கினேன். ஸோ வந்து நமக்கு அது ஒரு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இன்னைக்கு வந்து இருக்கு, ஆனா அது வந்து நம்ம கேட்கும்போது கிடைக்காது அந்த மாதிரி புக்கு. தான். சரி, ஓகே. ஸோ விலை விலை அப்படி பார்த்து சிறந்த விலைன்னு பார்த்தீங்கன்னா 2000க்கு முன்பதான காமிக்ஸ் கட்டுக்குள்ள இருந்தது. 2000க்கு முன்பதான காமிக்ஸ் ஒரு வருஷத்துக்கு 3000 தான். ஓகே, நல்ல தரம் 3000 ஓகே. ஆனா 3000 சொன்னதுன்னா அது பொய் தானே. 3000 கிடையாது, 10,000 தாண்டிட்டு ஸ்பெஷல் புக்ஸோட சேர்த்து. சரி, ரெண்டாவது நம்முடைய காமிக்ஸ்ல சிறந்தவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்ன விலையில அந்த காலத்துல வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். 2வது புக்கு வாங்க முடியும், 2வது கடையில வாங்க முடியும், எப்பவுமே அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அது தேடும்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கு நான் ஒரு ஃபிட்னஸ். 2வது இந்த பெஸ்ட் ஸ்டோரிஸ் சொல்லலாம். பெஸ்ட் ஸ்டோரிஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நிறைய நேரம் பேச விரும்பல. பெஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது எப்போ பெஸ்ட் ஸ்டோரிஸ் வந்துச்சு. பாத்தீங்கன்னா இது வந்து 1 ரூபாய் விலையில வந்த புக். ரெண்டுமே 1 ரூபாய் விலையில இருந்த மில்லியன் புக்.
இந்த புக்கும் அந்த தாக்கம் இன்றைக்கு 30 ரூபா வெளில வந்த புக்கு ஏதாவது ஒரு விலை கம்மியான புக்கு கொடுக்குமா என்று ஒரு கேள்வி இருக்கு. அட்டைப்படம் இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை பத்தி நான் இன்னொரு பாயிண்டா சொல்றேன். இந்த மாதிரி புக்கை வந்து இன்னைக்கு நம்ம ரசிக்க முடியுமா? 1 ரூபாய் விலை வேணாம், 30 ரூபா விலைக்கே வந்தாலும் ரசிக்க முடியுமா? முடியாது. அதுதான் நிலைமை. சரி, இன்னொன்று பெஸ்ட் ஸ்டோரிஸ் நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய பிரின்ஸோட ஸ்டோரி, பெஸ்ட் ஸ்டோரிஸ், எரிமலை தீவு பிரின்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜானி கதை, இது மாதிரி நிறைய கதை பெஸ்ட் ஸ்டோரி. இந்த புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது ரீப்ரிண்ட் ஆகி வந்தது. ஆனா இது எரிமலை தீவு பிரின்ஸ் வந்து ஐ எம் நாட் ராங் 3 rupeesல வந்த புக். இந்த இயர் 1990ல இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இப்போ வாங்கியிருக்கேன் அந்த புக், அது இருக்குது இன்னமும். 3 rupeesல வந்த அந்த ஒரு நம்ம கிட்ட காசு வச்சு ஈஸியா வாங்கிடலாம். ஆனா இன்னைக்கு 120 rupeesக்கு அது ஆன்லைன் தான் வாங்க முடியாது. கொரியர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து மொத்தமா சந்தா கட்டினாதான் வரணுன்ற மாதிரி ஒரு சூழல் வந்து இப்போ வந்து உருவாயிருச்சு. ஸோ விலைகள், அது தரம், பெஸ்ட் தரம்னு சொன்னா விலைகள் அப்படி பண்ணா அது தூக்கிக்கும் போதான புக்கு தான். அது மட்டும் இல்ல, பெஸ்ட் ஸ்டோரிஸ் என்று சொன்னாலும் கூட அது வந்து திகில் காமிக்ஸ். நான் 1 ரூபாய்க்கு வந்து மில்லியன் காமிக்ஸ், திகில் காமிக்ஸ். திகில் காமிக்ஸ் அதாவது சுமாரான கதைகளே வந்து சூப்பரா இருக்கும். சுமாரான கதைகளே சூப்பரா இருக்கும்ன்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பனிமண்டல கோட்டை, சில புத்தகம்லாம் இருக்கு. 2.4 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ரத்த காற்றை மர்மம் அதெல்லாம் இருக்குது என்கிட்ட, அதை எடுத்து காட்ட முடியல. அது வந்து ரத்த காற்றை மர்மத்துடைய அந்த ஒரு பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை வந்து அவ்வளோ சுலபமாக வாங்கிட முடியாது. ரீப்ரிண்ட் போட்டால் தான் அது வந்து நீங்கள் சுலபமாக கிடைக்கும். ஓகே, அது ஒன்று. 2.4 ரூபா அன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா ராணி காமிக்ஸை விட அதிகம். ஆனால் புத்தகத்தோட தரம் என்று பார்த்தா எங்கேயோ ராணி காமிக்ஸ்ல வந்து எல்லா காமிக்ஸையும் லீட் பண்ணிட்டு இருக்கோம். திகில் காமிக்ஸ். ஸோ கதை தரத்துல சிறந்தவைன்னு பார்த்தா இந்த காலத்துல வந்த கதைகளை விட 2009 வந்த கதைகள் தான். நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு 50 புக்கு 100 புக்ல வந்த அந்த கதைகள் தான் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற கதைகள் நான் சொல்றேன். இப்போ கூட காமிக்ஸ் நல்ல காமிக்ஸ் வரலையானா இல்ல சூப்பரா வருது. இந்த புக் பாருங்க, இது ரொம்ப நாள் ஸ்டாக் இருந்த புக், ஃபிக்ஸ்டு. இந்த புக்கோட ஆர்ட் ஒர்க் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஆர்ட் ஒர்க் பிரமாதமா இருக்கும். இது வந்து மாசம் எழுத முடியுமான்னா நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப வந்து இது சாத்தியமே இல்லாத ஒன்று. இன்னைக்கு இந்த மாதிரியான புக்கு மாசம் வருமானா சாத்தியமே இல்லை. ஆனா இந்த மாதிரி புக்கு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 புக்கு போடுங்க அப்படின்னு சொன்னா சாத்தியம். இது வந்து கோல்டு ஃபாயிலிங் போட்டிருப்பாங்க, 6th கலர் 4 கலர் அட்டைப்படம். இவங்க நம்முடைய மாலை ஓய்வு வரைஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ பிரமாதமான ஒரு பீஸ் இருக்கு. விலை ஜஸ்ட் 200. அதாவது டபுள் மடங்கு. அந்த காஸ்ட் 100 ரூபாய் இருக்கும்போது டபுள் மடங்கு எழுதிட்ட புக்கு. பட் இது வந்து மக்கள் வந்து ரொம்ப பெருசா ஆர்வம் கொடுக்கல. அது கொடுக்கலன்னா ரொம்ப நாள் ஸ்டாக்ல இருந்தது. சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு, நான் ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாயிண்ட் என்ன போறேன். சிறந்த கதைகள் 2009 கதைகள் தான் சிறந்த கதை. அதன் அடிப்படையில் நாம யோசிக்கணும். இன்னைக்கு எப்படி வருது அப்படி கதைகள் அப்படி சொன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 பட்ஜெட்ல கதைகள் வருது இல்லை, ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஈவெண்ட் ஸ்பெஷல் இஷ்யூஸ் எல்லாமே ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வருது. இது வந்து யாருமே வந்து வாசகர் சைட்ல இருந்து யாருமே வந்து பெருசா குரல் கொடுக்கறது இல்லை. குரல் கொடுத்தாலும் வந்து அது ஏற்கப்படுது. ஸோ அதனால வந்து வருஷத்துக்கு 10 இல்ல 12 புக்கு டெக்ஸ்ட் புக் வருது. அது நான் குறையா சொல்றத, அந்த மக்களுடைய வாங்கும் திறனுக்குள்ள அந்த புக் அது வாங்கி எடுத்துக்கிறதுனால மற்ற புக்கில் மக்கள் வாங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சரி, ஒரு அடுத்த பாயிண்ட் போகும்போது சொல்றேன். மூன்றாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, டிரான்ஸ்லேஷன். இல்லையா? டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு தரம். மொழிபெயர்ப்பு தரத்தை பத்தி என்னைக்குமே லைன் காமிக்ஸ் லீடர்ஸ் என்று தான்
அர்த்தம் நான் சொன்னாலும் சொல்லணும். ஆனா இது நல்ல ஸ்காலர்ஸ், நல்ல அறிவாளிங்க, நிறைய லிட்ரேச்சர் படிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொழிபெயர்ப்பு தவறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன், மொழிபெயர்ப்பு வந்து உண்மையில வந்து லைன் கமிஷன் இருந்தது. ஆனாலும் இந்த மொழிபெயர்ப்பு கூட பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டமா 2000க்கு முன்பதான காலகட்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொழிபெயர்ப்புல சிறந்த காலகட்டம் என்று சொன்னால் அது அந்த காலகட்டம் தான். கற்காலத்தை உதாரணத்தை எடுத்துக்கிறேன். மொழிபெயர்ப்புல அவ்வளோ அற்புதமா விளையாடி இருப்பாங்க, ரீட் பண்ணியிருப்பாங்க, டைப் செட் அருமையா பண்ணியிருப்பாங்க. உதாரணம் இதெல்லாம் உதாரணம் தான். அகெயின் இது வந்து ஒரு மான்ட்ரேக்கர் தான். சாதாரண ஒரு அட்டைப்படம் உள்ள மான்ட்ரேக்கோட புக்கை வந்து ரொம்ப அழகா வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு தரம் இது. ஏன்னு சொன்னா இதுக்கு நல்ல திக்கான அட்டைப்படம் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் சரி, இது உரைக்கான வந்து அகைன் இது நான் நேரடியான வாங்கின புக் இது. என்கிட்ட இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதை சொல்வதற்கு காரணம் உண்டு. நம்முடைய மொழிபெயர்ப்பு எது சிறந்தவன்னா, மொழிபெயர்ப்பே சிறந்ததுதான். அது ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்க வார்த்தைகள் தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கும் போது ஒரு லைன் வந்து தமிழ்ல 1.5 லைனா மாறும், 2 லைனா மாறும், சமயத்துல 3 லைனா கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது மொழிபெயர்ப்பை நம்ம தவறாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அது செய்து பார்க்கணும். இது சரியில்லைன்னு சொல்லிடணும். ஆனா அதோட பெரிய ஒரு அந்த கட்டம், இந்த வட்டம் அதுக்குள்ள பண்ணணும். இன்னைக்கு மொழிபெயர்ப்பு ரொம்ப பெரிய சேலஞ்ச் வந்து லைன் காமிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா டிடியுடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம். ரொம்ப கைட்லைன்ஸ் அதிகமான உள்ள ஒரு இன்டர்நேஷனல் காமிக்ஸ் அது. சரி, அதனால இந்த காலகட்டமா அந்த காலகட்டமா 2000க்கு முன்பதான மொழி என்ன சொல்றது, அந்த லாங்குவேஜ், அந்த டிரான்ஸ்லேஷன் குவாலிட்டி அதுவே சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. அப்புறம் வந்து டைப் செட்டிங். இஃப் ஐ எம் நாட் ராங், ரிப்கிர்பியோட வந்து ஒரு ஸ்டோரி 100வது புக் நெருங்கும்போது ரிப்கிர்பியோட ஒரு ஸ்டோரி மரண மாளிகை, ஒரு மாளிகைன்னு வரும். அந்த ஸ்டோரி தான் டைப் செட் கொண்டு வந்தாங்க. ரிப்கிர்பிக்கு ஸ்டோரி தான் கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டரைஸ் டைப் செட்டிங். டைப்ஸ் அது வந்து எவ்வளோ பெரிய சாதனை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த நாட்கள் அது ரொம்ப பெரிய வேலைகள் டைப் செட் பண்ணுறது. அது வந்து பெரிய வேலை. டைப் செட் கோர்க்கணும், கம்போஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஆஃப்செட் பிரிண்ட் பண்ணணும், அதை அச்செடுத்து அதை வச்சு தான் பண்ணணும். டைப் செட்டிங் ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் முன்னாட்கள்ல. ஆனால் வந்து கம்ப்யூட்டர் யுகத்தில் அந்த 100வது வெளியீடுக்கு அப்புறம் வந்து லைன் கமிஷன் முழுக்க வந்து 100வது வெளியே வரும்போது ரிப்கிர்பி ஸ்டோரிஸ் வந்து அது வந்து டைப் செட்ல வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. சரி, அடுத்ததான் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். பேப்பர் குவாலிட்டின்னு பார்த்தா நான் மீதி கான்ஸ்பெக்ட் புக் இருக்கேன். சரி, பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த பேப்பர் தான் கொடுக்க முடியும். நியூஸ் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இது சாணி பேப்பர் இல்லைங்க. நியூஸ் பிரிண்ட்ங்கிறது தரமான பத்திரிகை பேப்பர் இருக்கு, அதான் நியூஸ் பிரிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற ஃபைட்லேயே ஃபாரின் நியூஸ் பிரிண்ட் சொல்ற அந்த பிரிண்ட் வந்து முதல் 64 பக்கத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. முதல் 64 பக்கத்துக்கு ஃபாரின் நியூஸ் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் நியூஸ் பிரிண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிப்பாங்க, மஞ்சளாக இருக்கும். பட் இது சாணி பேப்பர் கிடையவே கிடையாது. இது வந்து நியூஸ் பிரிண்டோட ஜாதி இது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நியூஸ் பிரிண்ட்ல இன்னொரு விஷயம்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி மர்ம எதிரி இன்னும் சில புக்ல வந்து இந்த ஃபாரின் நியூஸ் பிரிண்ட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அற்புதமான பேப்பர். எல்லா டைமும் எல்லாருக்கும் கிடைக்காது. சரி, அதுக்கு அடுத்தது இது வந்து பேப்பர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90க்கு அப்புறம், அதாவது 88க்கு அப்புறம் காமிக்ஸ் கொஞ்சம் அதிகம் ஆரம்பிச்சு. ஸோ வந்து சாணி பேப்பர் எல்லா டைமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு பேப்பர் தான், எடுத்து காட்ட முடியல. இது வந்து ஸ்பைடர் புக் தான். இதில் வந்து பேப்பர் குவாலிட்டி ரொம்ப சுமாராக இருக்கும். மிஸ்டர் மர்மத்துலேயே அப்படி தான் இருக்கும். பேப்பர் குவாலிட்டி ரொம்ப சுமாராக இருக்கும். சாணி தாள் என்று சொன்னால் அதுதான் சாணி தாள். ரொம்ப மட்டமான பேப்பர் இருக்கு. ஆனால் அன்றைக்குள்ள எக்கனாமிக்கு இது வந்து நாட் பேட். அச்சு சூப்பராக இருக்கும், ஆனால் பேப்பர் ரொம்ப மோசமாக இருக்கும்.
எயிட்டி எண்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு நிலை உருவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாங்கும் திறன் என்று சொல்லலாம். மக்களுடைய வாங்கும் திறன் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டமா இந்த காலமா சொன்ன காலகட்டமானு சொன்னீங்கன்னா பார்த்தோம்னு சொன்னா முதல்ல நான் சொல்றேன், நான் வந்து புக்கை வந்து பார்க்குறேன், வாங்க முடியல ரத்த முத்திரையை, இல்லைன்னா ஒரு டிராகன் நகரத்தை வாங்க முடியல 5 ரூபா கொடுத்து, உடனே என்ன செய்கிறேன், வைக்கிங் தி மர்மத்தை வாங்க முடியல, அட்வான்டேஜ்லேயே இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு ரவுண்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது வந்து கடைகள்ல வேஸ்பர் நாட்டுல திருவோர கடைகளே கிடைக்கும். அப்போ நான் அது பாதி விலைக்கு வாங்கணும். புக் மார்க்கெட் கிடைக்கணும் அவசியம். என் வீட்டு பக்கத்துலயே இருக்க கடைகள்ல அது கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கதைகள். அதாவது கதைகள் பத்தி நான் சொல்லிட்டேன். கதைத்திறன். நீங்க யோசிச்சு யோசிச்சு நல்லா பாருங்க. எந்த காலகட்டத்தின் கதைகள் சிறந்த கதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் வருது புக்ஸ். எல்லா புக்ஸும் தலையில பூனாடி போல இருக்க போகுது. இன்னைக்கும் வருது புக்ஸ். எல்லா புக்ஸும் பிரின்ஸ் கதைகள் போன்று இருக்க போகுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் வரும்போது இது ரொம்ப சீக்கிரமா சொல்றதான புக். ரொம்ப விலை கம்மியான புக் மட்டும் இல்லை, ரொம்ப சீக்கிரமா சொல்றதான புக். இது வந்து ஒரு வாசகர் தான் இந்த அட்டைப்படத்தை டிசைன் பண்ணியிருப்பாரு. நான் முயற்சி பண்ண எனக்கு நேரம் கிடைக்கல, அதனால இது டிசைன் பண்ணல. ஐ திங்க் நான் இன்வால்வ் ஆகல. அற்புதமான கதை, அற்புதமான கதை. சரி, இந்த மாதிரி பிரின்ஸ் கதைகள் எப்போ வந்துச்சு அப்படின்னா 86, 87, 88 நான் படிச்சு பார்த்தீங்கன்னா நதியில் ஒரு நாடகம், அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் பாலைவனத்தில் பாலைவனத்தில் என்ன சொல்றது, பாலைவனம் ஒரு புது கதை ஒன்று வரும் இல்லையா, அந்த கதையை தான் இந்த பிரின்ஸ் கதைகள்லாம் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தோம். என்னுடைய இது சொல்கிறேன். இன்னைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு கதைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மறைக்கப்பட்ட நிஜங்கள், எழுதப்பட்ட விதி, இந்த மாதிரியான கதைகள். இதை வந்து ரொம்ப நாளாக இதுவும் ஸ்டாக் இருந்த ஒரு புக்கு. இது வந்து யாரும் பெருசாக அப்படி ரொம்ப அற்புதமான ஸ்டோரி இது. இது வந்து நமக்கு தெரிஞ்சுதான் நிறைய உலக விஷயங்கள் தெரிந்த மாதிரி, ஆனா யாருமே இதை வந்து சட்டையே பண்ணல. இது இன்னைக்கு ஸ்டாக் அவுட் ஆகாம இருக்கிறது அது என்னன்னே தெரியல. மர்மம் எழுதப்பட்ட விதிகள், அதோட விதி அது. ஆனா அற்புதமான கதை. இது போடுறதுக்கு முன்பாக ஆசிரியர் ரொம்ப தயங்கினாரு இந்த கதையில. ஆனா போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய வரவேற்பு இந்த புத்தகத்துக்கு இருந்தாலும், இந்த புத்தகம் வந்து சொல்றதாக்காத புக்கு. இது லைன் காமிக்ஸ்ல இன்னொரு அச்சீவ்மெண்ட், என்பே டைகர் சொல்லிட்டு. இந்த கதை வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசம் விமர்சனம் பண்ணாங்க. எனக்கு புரியவே இல்லை என்னன்னு. எனக்கு வந்து நான் என்ன பார்த்தேன்னா, முதல்ல எடுத்தோடனே இதுல பிரிண்டிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப்செட் மட்டும் இருக்கும், ஹேர் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ். இந்த ஹேர் டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் கலர் மிஸ் ஆச்சுன்னா பிரிண்டிங் நல்லா இருக்காது. ஸோ ஹேர் டிஃபரன்ஸுங்கிற மாதிரி இந்த புக்கில் வந்து கொஞ்சம் பிரிண்டிங் ஸ்கோப் இருந்தது. அதனால நான் அந்த படிக்கல. படிச்சது ஒரு 2-3 வருஷத்துக்கு கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் தான். ஆனால் படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு எவ்வளோ சூப்பரான ஸ்டோரின்னு சொல்லிட்டு இது ஒரு அருமையாக எழுதிருக்கலாம். ஆனால் இது வந்து இன்னைக்கு சொல்ற இந்த மாதிரி வைக்கிங் தி மர்மம் சூப்பராக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை செய்யாதனால வாசல் வந்து இந்த புக்கை வந்து கழுவி ஊற்றுனாங்க. ஆனால் உண்மையில அது என்பே டைகர் சூப்பர் ஸ்டோரி. வணக்கம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு வந்து எத்தனைக்கு எத்தனை அட்டைப்படம் ஒரிஜினல் புக்கு வரும்போது இந்த அட்டைப்படம் சூப்பரான அட்டைப்படம் இந்த அட்டைப்படம். ஆனால் அட்டைப்படம் மட்டும் தான் சூப்பர். உள்ள இருக்க பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்டிங் வரும். அதுவும் என்ன மாதிரி கூர்ந்து பார்க்குறது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைட், நான் ஒன்றும் பெரிய கூர்மையான கண்ணுடையெல்லாம் இருக்கேன். ஷார்ட் சைட் கிட்ட இருக்கிறது தான் நேர்த்தியாக தெரியும். தூரமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு லென்ஸ் தேவைப்படும். அதனால வந்து இந்த ஒரு இதெல்லாம் கூர்மையா பார்க்கும்போது அருமையான ஆர்ட் ஒர்க் பத்தி நான் குறைய சொல்றேன். அந்த பிரிண்ட் பண்ணும்போது முதல் லட்சி மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான், ஃபர்ஸ்ட் பிரிண்ட் மாதிரி இல்லைங்கிறது தான் இதோடைய ஃபேட்னு சொல்லலாம். இது ஒரு நண்பர் வந்து வேண்டுகோளின்படி என்ன செய்தேன், மாடுஸ்டி பிரைஸோட ஸ்டோரியை ஒரு பக்கத்தை வந்து என்ன செய்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஹிந்தியில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணது வந்து இந்த இயர் 2006 or 2007 பண்ணது. சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டலாம் காட்டினா கூட வந்து இது வந்து நீங்கள் பார்க்க முடியாத குவாலிட்டி. நேரில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடுஸ்டி கதைகளும்
ஷார்ப்பாக இருக்கும் தரும். ஆனால் இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 96 to 150 தான். ஈவன் 300 ரெசல்யூஷனில் இருந்தாலுமே வந்து பிரிண்டிங் அவ்வளோ நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து நான் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சாதனை கிடையாது, என் கண்ணில் பட்டு தான் எடுத்து காட்டுறேன். இது சாதனைலாம் கிடையாது. அந்த மாதிரி அணுவா ரெஜிஸ்டா மட்டும்தான் பிரிண்டிங் பண்ண முடியும். எங்க இன்னொரு புக்கும் இருக்கு, அது உங்களுடைய உதாரணத்துக்காக சொல்றேன். இது வந்து ஒரிஜினல், இது 2வது பிரிண்ட். இது இந்த ஜீசஸோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் வந்து சொல்லப்போலாம் இருக்கும். இட்ஸ் நாட் லைன் காமிக்ஸ்க்கு மட்டும் வாய்ச்ச ஒரு சாவுன்னு சொல்ல மாட்டேன். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை உண்டு. ஸ்கேன் பண்ணும்போது அந்த தரத்தை கொண்டு வரதுக்கு அவங்களால முடியாது. நான் நிறைய பேர் டிசைனருக்கு லீட் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து கைட் பண்ணியிருக்கேன், அவங்க நிறைய எஜுகேட் பண்ணியிருக்கேன். அதான் சொல்லுவேன், இது வந்து அவங்களுடைய தவறே கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்க, ரெசல்யூஷன் அவங்களோட கைட்லைன்ஸ் சொல்லி 300 ரெசல்யூஷன் மினிமம் ஆர் 200 ரெசல்யூஷன் மினிமம், அதான் அவங்களுடைய கைட்லைன், அதை ஃபாலோ பண்ணா போதும் நினைப்பாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா நிறைய மாற்றி பண்ணிடுவாங்க. அது வந்து பிரிண்டிங்க நல்லா இருக்காது. ஆனால் நான் சொல்றேன், ஸ்டைல் இருக்கலாம், கைட்லைன் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் பிரிண்டிங் நல்லா வரணுங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் மட்டும், அந்த பேஷன் இருந்தால் மட்டும் தான் பிரிண்டிங் நல்லா வரும். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ இதன் அடிப்படையில் டைப் செட்டில் இந்த காலகட்டம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டேன். பேப்பர் குவாலிட்டியில் இந்த காலகட்டம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டேன். ஆனால் மற்ற எல்லா விஷயங்களையும் அட்டை படம், மொழிபெயர்ப்பு, கதைகள் தரம், ஆனால் பிரிண்ட் ஸ்டோரிலாம் முடிச்சு போச்சு. அது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் லைன் 13 அது மாதிரி கதைகள்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வரலாம் அது ஓடிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு கதைகள், அது மாதிரி எல்லா கதைகளும் தரமா வந்ததுன்னா இல்லை. அதே மாதிரி டிக்ஷனரி கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு 2 ஸ்டோரிஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவாங்க. அந்த 2 ஸ்டோரிஸும் சூப்பராக இருக்கும். வைக்கிங் தீம் வரும், சூப்பர். அதில் வந்து கார்சன் போடுற அந்த பிக்சர்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்னைக்கெல்லாம் ட்ரை பண்ணது வருஷத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் வந்தாலும் எங்கே சிறந்தது. இன்னைக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக அந்த புக்கை கொடுக்கும்போது அது குவாலிட்டி வந்து மிஸ் ஆகுறது வாய்ப்பு. எல்லா புக்குமே தப்பான புக்கு நான் சொல்லவே இல்லை. செலக்ட் பண்ணுற புக்கை வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஓவர் டோஸ் அது வந்து செய்ய விடாது. அதுக்கான நேரம், அதுக்கான சமயம் கொடுக்கணும். அப்போதான் அது குவாலிட்டி வரும். டிரான்ஸ்லேஷன் ஆனாலும் சரி, எல்லா ஒர்க்கும் பண்ணாலும் சரி, செலக்ட் பண்ணுறதுலாம் சரி, அதுக்கான நேரம் கொடுத்து செலக்ட் பண்ணணும். சரி, இதன் அடிப்படையில் 2000க்கு பின்பதான காமிக்ஸே சிறந்த காமிக்ஸ் அப்படின்னு நான் போல நினைக்கும் போது நான் வித்தியாசமாக தீர்வு சொல்லுகிறேன். 2000க்கு முன்பதான காமிக்ஸ் தான் சிறந்த காமிக்ஸ் காலகட்டம். அப்போதான் நிறைய காமிக்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாம் மூட்டை கட்டி போயிட்டாங்க. இந்திராஜால் ஒரு காமிக்ஸ், அதெல்லாம் வந்து இழந்தது நமக்கு கிடைச்ச பெரிய லாஸ். அவ்வளோ அற்புதமாக பண்ணி இருக்கும். இந்திராஜால் காமிக்ஸ் மாதிரி ஒரு காமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ ஈக்குவலாக சொல்லலாம். ஒரு வின்டர் ஸ்பெஷல் ஒரு டெக்ஸ்ட் ஆர்ட் ஒரு சூப்பராக இருக்கு, அமோகமாக இருக்கு, பிரமாதமாக இருக்கு. இதை நான் படிக்கல, ஆனால் வந்து ஆர்ட் ரசிக்க வைக்கணும். என்ன 30 பக்கம் என்ன பெருசாக கதை சொல்ல முடியும், ஆனால் அந்த கதையை பிரமாதமாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்ட் ப்ரூவ் பண்ணுது. ஆர்ட் மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதாது, கதையும் கொஞ்சம் இருக்கணும். ஆனால் இது வந்து இந்திராஜால் காமிக்ஸோட ஃபார்மேட் 32 பக்கம் ஃபுல் கலர். ஆனால் இன்னைக்கு இந்திராஜால் காமிக்ஸ் இல்லை. இந்த மாதிரியான காமிக்ஸ் தான் நான் விரும்புறது கேட்கலாம் இந்த மாதிரி கொண்டு வாங்கன்னா. ஆனால் எல்லா மக்கள் தான் கேட்குறாங்க, குண்டு புக்கை தான் கேட்குறாங்க. ஈவன் திஸ் வைக்கிங் தீம் வரும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரி, பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது, ஷார்ட்டான ஸ்டோரி. இன்னைக்கு வந்து மக்கள் 150 பக்கத்துக்குலாம் ஒரு கதை முடிச்சா ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு குண்டு புக்கு வேணுன்றாங்க. அது சரியான ஒரு முன்னுதாரணம் அல்ல. சிறந்த கதை கேட்கணும், அதுதான். அன்னைக்கு வந்து 2 காமிக்ஸ் வந்த போதே சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய காமிக்ஸ் வருது, ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டாக இருக்குது. மற்றவங்க ஒரு அபிமானம். நான் ஏன் அபிமானத்தை சொல்லலை, என்னுடைய கருத்து சொல்லலை, இதுதான் சூழ்நிலை. வருஷத்துக்கு 24 புக் படிக்கலாம், 30 புக்கு ஓகே, ஸ்பெஷல் புக் வச்சு அதுக்கு தாண்டி
என்ன ஸ்பெஷல்லாம் போட்டா கண்டிப்பா அது ஓவர் டோஸ் தான். அதனால இந்த காலகட்டத்தை விட 2000க்கு முன்பதான 2 காமிக்ஸ் தான் சிறந்த காமிக்ஸ் என்று நான் சொல்லி என்னுடைய தீர்ப்பு நான் முடிக்கிறேன். யாரையும் என்ன கோவப்படாதீங்க. நியாயமான ஒரு அணுகுமுறையோடு தான் நான் அதை அப்ரோச் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டேன். 2000க்கு முன்பதான காமிக்ஸ் தான் சிறந்த காமிக்ஸ், தலை சிறந்த காமிக்ஸ் என்று சொல்லி இதை தீர்ப்பு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.